ப்ரௌனி வேற ஊருக்கு போயிட்டா. அவ இருந்தா ஆச்சு எனக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆயிருக்கும். என்னது, ப்ரௌனி அக்கா ஊருக்கு போயிட்டாங்களா? அவங்க இனிமே வரவே மாட்டாங்களா? இப்போதைக்கு வரமாட்டா புஜி. அதான் எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. எஸ் புஜி, ப்ரௌனி ஊர்ல அவங்க பேரண்ட்ஸ் கூட தான் இருந்து படிக்க போறா. 1 or 2 years அங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க வருவா. வெனிலா இங்க நம்ம கூட தான் இருக்க போறா. அர்ஜுன் வந்துட்டான். கையில அது கொண்டு வரான். ஹாய்ப்பா, எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? நம்ம எல்லாரும் விளையாடுறதுக்கு நருட்டோ கார்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். நருட்டோ கார்ட்ஸா? வாட் இஸ் திஸ் அர்ஜுன்? இதை எப்படி ப்ளே பண்ணணும்? நான் பார்த்ததே இல்லையே. நருட்டோ கேள்விப்பட்டது இல்லையா நீங்க எல்லாம்? இது ஒரு ஜாப்பனீஸ் கார்ட்டூன் தான். நிஞ்சா மாதிரி தான் இதுவும். ஓ, இஸ் இட்? நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இத பத்தி கேள்விப்படுறேன். ஆமா, இது எப்படி விளையாடணும் அர்ஜுன்? இது விளையாடுறது ரொம்ப ஈஸி ரோசி. இந்த மாதிரி கார்ட்ஸை வெளியில எடுத்துட்டு அதுக்கு பின்னாடி என்னென்ன நேம்ஸ் இருக்குன்னு நம்ம பாத்துக்கணும். எவ்வளவு கார்ட்ஸ் இருக்கோ அதை வந்து ஈக்குவலா ஷஃபில் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துடணும். கொடுத்ததுக்கு அப்புறம் அதுல நிறைய இதெல்லாம் எழுதி இருக்கும். அந்த எழுதுனதுக்கு ஏத்த மாதிரி படிச்சோம்னா அதுல யாரு ஹையஸ்டா இருக்காங்களோ அந்த கார்டை அவங்க வின் பண்ணிடுவாங்க. யாரு கம்மியா இருக்காங்களோ அந்த ஹையஸ்டா இருக்கிறவங்க கிட்ட லோவஸ்டா இருக்கிறவங்க அந்த கார்டை கொடுத்துடணும். இதுல மொத்தம் 8 கார்டு இருக்கா? ஆளுக்கு 2 கார்டு எடுத்துக்கலாம். அதுல வந்து அட்டாக்கு, ஸ்பீடு, பவர், ரேங்க் எல்லாம் இருக்கும். இப்போ எனக்கு ரேங்க் 2, உனக்கு ரேங்க் 30னா நீ தோத்துட்ட. அந்த 30th ரேங்க் இருக்கிறவங்க செகண்ட் ரேங்க் உள்ளவங்க கிட்ட கார்டை கொடுத்துடணும். நீங்க விளையாடுனதெல்லாம் போதும், இந்த கார்டெல்லாம் எடுத்துவீங்க. இங்க இப்ப முக்கியமானவங்க ஒருத்தவங்க வராங்க தெரியுமா? நான் சொல்லிட்டே இருக்கேன், நீங்க விளையாடிட்டே இருக்கீங்க. இப்ப நீங்க எடுத்து வைக்க போறீங்களா இல்லையா? என்ன மாயக்கா, நீங்களும் தானே பார்த்துட்டு இருக்கீங்க. இவங்க கொஞ்சம் எடுத்து வைக்க சொல்லுங்க. அப்பையிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். என்ன ஸ்வேதா, அப்பத்துல இருந்து எடுத்து வைன்ற? அப்படி யாருதான் வரா? நீ ரொம்ப பரபரப்பா இருக்க. ஏதாவது தெளிவா சொன்னாதானே எங்களுக்கும் புரியும். வந்தோடனே நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தோ அவங்களே வந்துட்டாங்க. ஹாய்ப்பா. ஹாய் ஸ்வேதா, ஹவ் ஆர் யூ? ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து. இனிமே நம்ம ஒண்ணா தானே இருக்க போறோம். அதை நினைச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எல்லாருக்கும் ஹாய். மை நேம் இஸ் பப்ளி. நான் வந்து ஸ்வேதாவோட கசின். இனிமே நான் ஸ்வேதா கூட தான் ஸ்டே பண்ண போறேன். இனிமே நான் உங்களோட தான் படிக்க போறேன். ஐயோ, இனிமே ஸ்வேதா ரொம்ப ஓவரா பண்ணுவாளே. புஜ்ஜி, எழுதிருச்சோ சேர கொடு. பப்ளி எவ்வளோ நேரம் தான் நின்றுட்டு இருப்பா? புஜ்ஜி, நீ எந்திரிக்காத. அவளுக்கு வேணும்னா வேற எங்கேயாவது போய் உட்காரட்டும். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் வெண்ணிலாக்கா, நானே எழுந்திரிச்சு போறேன். என்னால எதுக்கு சண்டை? நீங்க இங்கேயே உட்காருங்க பப்ளி அக்கா. அந்த பயம் இருக்கட்டும். எல்லாருக்கும் ஹாய். ஐ அம் பப்ளி. நான் யூகேல இருந்து வந்திருக்கேன். இங்கெல்லாம் ஸ்வேதாவோட ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னான். இனிமே நான் ஸ்வேதா கூட தான் ஸ்டே பண்ண போறேன். என் கூடவே என் ட்வின் சிஸ்டர்ஸ் 2 பேரும் வந்திருக்காங்க. ஹாய் பப்ளி, ஐ அம் அர்ஜுன். ஆமா, நீ ட்வின் சிஸ்டர்ஸ் சொன்னியே, எங்க அவங்க 2 பேரும் இன்னும் வரல? நீ மட்டும் தான் வந்திருக்க. அவங்க 2 பேரும் வந்துகிட்டே இருக்காங்க அர்ஜுன். அவங்க இப்ப வந்துருவாங்க கொஞ்ச நேரத்துல. பப்ளி, என்ன விட்டுட்டு நீ முன்னாடி வந்துட்ட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ அம் அபி. ஸ்வேதா, எப்படி இருக்க? இவங்க எல்லாரும் தான் ஃப்ரெண்ட்ஸா? ஹாய் ஸ்வேதா, குட் டு see you. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பப்ளி அப்புறம் அபி, நாங்க 3 பேரும் ட்ரிப்ளெட்ஸ். ஹேய், நீ லில்லி தானே? கேன் யூ ப்ளீஸ் கெட் அப்? ஐ வாண்ட் டு சிட் தேர். வெனிலா, கொஞ்சம் எந்திரிச்சு அவளுக்கு வழி விட்டுரு வெனிலா. நீனா பிரச்சனை வேண்டாம். ஓகே மாயாக்கா, நீங்க சொன்ன ஒரே காரணத்துக்கு தான் நான் எந்திரிச்சு போறேன். புஜ்ஜிய சொன்னதே எனக்கு பிடிக்கல. ஹாய், என் பேரு ஜெனி. உங்களெல்லாம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓ மை காட், என் ஹேர் ஸ்டைல்லாம் கலைஞ்சு போகுது. ஜெனி, என்னோட பேக்ல இருந்து என்னோட கோம்பு எடுத்து கொடு. நான் ஹேர் ஸ்டைல் செட் பண்ணணும். எத்தனை வாட்டி சீவினாலும் என் ஹேர் செட்டே ஆக மாட்டேங்குது. ஜெனி, நான் சொல்லிட்டே இருக்கேன், உனக்கு காது கேக்குதா கேட்கலையா? எடுத்து தர பப்ளி. இது எப்படி ஓபன் பண்ணும்? நீ கோம்பு தானே கேட்ட. இரு, இந்தா. காத்து அடிக்கிறது கூட ப்ராப்ளம் இல்லை. இங்க ரொம்ப ஹாட்டா இருக்கு, அதுதான் என்னால தாங்கவே முடியல. என் ஹேர் ரொம்ப லாங்கா இருக்கிறதுனால அதை மெயின்டைன் பண்றதே ஒரு பெரிய டாஸ்கா இருக்கு. அடிக்கடி இப்படி கோம் பண்ணிட்டே இருந்தாதான் அது கொஞ்சம் நல்லா இருக்கு. இல்லைன்னா ரொம்ப கிளம்ஸி ஆயிடுது.
என்ன இவ்ளோ சீன் போடுறா? அதுக்கு ஸ்வேதாவே பரவாயில்ல. சரி, மிரர் கொடுக்க இவ்வளோ நேரமா? நல்லா தான் இருக்கு. இப்போ ஹேர் கரெக்டாக செட் ஆயிடுச்சு. உங்களுக்கு எந்த நருட்டோ கேரக்டர் பிடிக்குமோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.